வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் ஓடது சாப்டர் 10 பார்க்குறோம். இது வந்து பைத்தான் இனக்குழுக்கள் மற்றும் பொருள்கள். இது வந்து நம்மளோட பார்ட் 5 வீடியோ. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரக்டார்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரக்டர் அப்படின்னா தமிழில் அழிப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். எப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? INIT அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் கீவேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்தாலும் இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம எப்போ க்ரியேட் பண்ணோமோ அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்கிற அதோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் டிஸ்ட்ரக்டருமே கூட. எப்போ ஒரு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோமோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரக்டருமே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து எப்படி அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்போசிட்டானது, ஆக்கிக்கு முரணானது. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன வேலையை பண்ண போகுதோ அதோட அப்படியே டெட் ஆப்போசிட் தான் இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து பண்ணும். ஸோ பைத்தானில் வந்து அதே சேம் அதில் வந்து இனிட் டபுள் அண்டர்ஸ்கோர் முன்னாடியும் பின்னாடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இது வந்து டெல் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணோன்னா இது வந்து டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த வேரியபிள்ஸாக இருக்கட்டும், மெத்தட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் டிஸ்ட்ரக்டரோட வேலை. அதை வந்து நம்ம ஆக்கிகள் மூலிமா உருவாக்கப்பட்ட வேரியபிள்ஸை அதை வந்து அழிப்பிகள் என்ன பண்ணும், அப்படியே அழிச்சிரும். அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்டர். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சேம் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதனால் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம்? இனிட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கீவேர்டு இருக்கிறதுனால இது கன்ஸ்ட்ரக்டர். ஸோ 2 ஆர்குமெண்ட் இருக்குது. வேரியபிள் அப்படிங்கிறது நாம் பாஸ் பண்ணியிருக்கிற ஆர்குமெண்ட். செல்ஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வேல்யூ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு என்ன மீனிங்னு சொன்னால், ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து நாம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ண போகிறோன்னா இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது கிளாஸோட நேம் டாட் அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் நம் இல்லையா? அதனால நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது என்னென்னு எடுத்துக்கோன்னு சொன்னால் சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 means sample.num equal to sample.num plus 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ self.variable equal to var அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணும், அந்த மெத்தடில் இருக்கிற வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இந்த வேரியபிளுக்கு வந்து self.numன்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆகிருக்கு. 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ நம்ம டிஸ்ட்ரக்டர் பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரக்டர் எப்போவுமே டெல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடி 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ சாம்பிள் டாட் நம் மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? சாம்பிள் டாட் நம் ஈக்குவல் டு சாம்பிள் டாட் நம் மைனஸ் 1. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே object with value %d is exit from the scope. அப்புறம் percentage self dot variable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு கிளாஸ் வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு எப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இந்த கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிறதுக்கு S1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கீழே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ சாம்பிள் ஆஃப் 15ங்கிறது எதுக்கு அசைன் ஆகும்? இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் எப்படி வரும் அப்படின்னா முன்னாடி பார்த்த சேம் அவுட்புட் தான். the object value is varக்கு 15 வரும். ஸோ 15 will be assigned and then இது வந்து sample dot num plus equal to 1 அப்படின்னா இதுக்கு வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து 35 பாஸ் ஆகும்போது 35, அதுக்கு வந்து அடுத்தது 2 அசைன் ஆகும், எனது இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்தது 45 3ன்னு சொல்லி அசைன் ஆகும். இது முன்னாடி பார்த்த சேம் அவுட்புட். இப்போ டிஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும்? நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த வேல்யூவை டிஸ்ட்ராய் பண்ணும். அதுதான் வந்து டிஸ்ட்ரக்டரோட வேலை. அப்போ சாம்பிள் டாட் நம் மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா சாம்பிள் டாட் நம் மைனஸ் 1ன்னா கடைசியாக நம்மளோட சாம்பிள் டாட் நம்மோட வேல்யூ
3. அப்போ 3ல இருக்கிற இந்த 45 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு டிஸ்ட்ராய் ஆயிரும். எப்படின்னா ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ %d இஸ் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப். ஸோ 45ங்கிற அந்த வேல்யூ வந்து ஸ்கோப்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். ஏன்னா செல்ஃப் டாட் வேரில் வந்து இப்போ நமக்கு ஃபைனலாக இந்த 45 தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஸ்கோப்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். இந்த அவுட்புட்டில் எப்படி பிரிண்ட் ஆகும்? ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ %d பதில் 45, object with value 45 is exit from scope. இந்த percentage self dot var அப்படின்னா அந்த 45 தான் கால் பண்ணுறதுனால நமக்கு இங்கே 45 சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரக்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது டவுட் இருந்துச்சு உங்களுக்கு கிளியராக தெளிவாக புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் மற்றும் ப்ரைவேட் தரவு உறுப்புகள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் மற்றும் ப்ரைவேட் தரவு உறுப்புகள். ஸோ பப்ளிக்னு என்ன, ப்ரைவேட்னு என்ன, ப்ரொடெக்டட்னு என்ன, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே C++ல் பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பைத்தானில் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். பை டிஃபால்ட்டாகவே எல்லா டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாகவே பைத்தானில் பப்ளிக்காக தான் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், டாட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி $_ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். ப்ரைவேட்டை வந்து $_ கொடுத்து தான் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 ஆர்குமெண்ட் நாம் பாஸ் பண்ணியிருக்கோம், n1, n2. செல்ஃப் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ கொடுத்தாச்சு. செல்ஃப் டாட் n1 ஈக்குவல் டு n1. ஸோ n1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து நம்ம செல்ஃப் டாட் n1 சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். செல்ஃப் டாட் n2 ஈக்குவல் டு n2. ஸோ இந்த n2 அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரைவேட் வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி $_ வரணும். ஸோ இதில் வந்து n1 அப்படிங்கிறது பப்ளிக்காக இருக்குது. ஸோ பப்ளிக்காக இருக்கிற ஒரு வேரியபிளை வந்து அந்த கிளாஸுக்கு வெளியில் கூட நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட்டாக நாம் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோன்னா அதோட ஸ்கோப், அதோட லைஃப் டைம் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். கிளாஸை விட்டு வெளியில் அதை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸில் வந்து நமக்கு n1 அப்படிங்கிறது பப்ளிக்காக இருக்குது, n2 அப்படிங்கிறது ப்ரைவேட்டாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி $_ யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், def display of self. ஸோ இதில் 2 பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து கிளாஸ் வேரியபிள் 1 ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். செல்ஃப் டாட் n1 அப்படின்னா இந்த n1 வந்து அது கால் பண்ணும். n1ஓட வேல்யூ வந்து இங்கே அசைன் ஆகும். அடுத்தது பிரிண்ட்டில் வந்து கிளாஸ் வேரியபிள் 2 ஈக்குவல் டு செல்ஃப் டாட் n2 அப்படின்னா n2ல் இருக்கிற வேல்யூ வந்து இங்கே அசைன் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது, ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு இல்லையா, அது எக்ஸிக்யூட் ஆகணும்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இந்த சாம்பிளுக்கு வந்து எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 12,14. அப்போ இந்த 12,14 வந்து எப்படி அசைன் ஆகும்? 12 வந்து n1க்கும் 14 வந்து n2க்கும் வந்து அசைன் ஆகும். ஸோ அசைன் ஆனதுக்கப்புறம் எஸ் டாட் டிஸ்பிளே ஆஃப். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம கால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இந்த init ஆஃப் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே போதும். ஆனால் இந்த டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா கண்டிப்பாக அதை கால் பண்ணால் தான் முடியும். ஸோ அதை ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா எஸ் டாட் டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? பிரிண்ட் வேல்யூ 1 ஈக்குவல் டு எஸ் டாட் n1, print value 2 equal to s dot n2. ஸோ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரணும்? வேல்யூ 1 ஈக்குவல் டு எஸ் டாட் n1. ஸோ n1ல் வந்து நமக்கு 12ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, அதனால 12 வந்து டிஸ்பிளே ஆகும். வேல்யூ 2 ஈக்குவல் டு எஸ் டாட் n2. ஸோ n2ல் 14 இருக்குது, அந்த 14 வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஆனால் அது டிஸ்பிளே ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து பப்ளிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதனால் அதை நம்ம கிளாஸ்க்கு வெளியில் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ப்ரைவேட்டாக இருக்குது. இந்த ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு வேரியபிள் வந்து எப்படி ப்ரைவேட்டுன்னு சொல்ல முடியும்னா அதுக்கு முன்னாடி $_ இருக்குது. ஸோ ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு வேரியபிள் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அதோட ஸ்கோப் இருக்கும். அதுக்கு வெளியில் வந்து அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து கிளாஸ்க்கு வெளியில் இதை வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு அது
அவுட்புட் கொடுக்காது. நமக்கு அது என்ன எப்படி கொடுக்கும் அப்படின்னா ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால ப்ரைவேட்டாக கிளாஸ்க்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நமக்கு எரர் காட்டும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து இனக்குழு மற்றும் பொருள் ஆகியவற்றை விளக்கும் மாதிரி நிரல்கள் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சாப்டர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சாப்டர்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.